லதா, உனக்கும் சுந்தரத்துக்கும் வர முகூர்த்தத்திலே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கிறேன். இனிமே நீ இப்படி இருக்கிறத நான் அனுமதிக்க மாட்டேன். ராஜா எங்க? இனிமே நீ அவனை பத்தி எதுவும் பேசக்கூடாது, நினைக்கவும் கூடாது. பேசக்கூடாதுன்னு சொல்லுங்க, முயற்சி பண்றேன்ப்பா. ஆனா அவரை நினைக்காம என்னால இருக்க முடியாதுப்பா. டாடி சொல்லுங்க, ராஜாவை எங்க கூட்டிட்டு போனீங்க? ராஜா ஒரு இடத்துல இருக்கிறான், அவன் எங்கேயும் நகர முடியாது. உனக்கும் சுந்தரத்துக்கும் கல்யாணம் முடிஞ்ச பிறகுதான் அவனுக்கு விடுதலை. டாடி, இனிமே நீ கத்துனாலும் சரி, கதர்னாலும் சரி, உன் பேச்சை கேட்க நான் தயாரா இல்ல. இன்னொன்னு கேட்டுக்க, இப்போதைக்கு ராஜாவை இந்த வீட்டை விட்டு மட்டும் தான் அனுப்பிச்சேன். நீ சுந்தரத்தை கல்யாணம் பண்ணிக்க மறுத்தா அவரை இந்த உலகத்தை விட்டு அனுப்பவும் தயங்க மாட்டேன். நல்லா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வா. என்ன உனக்கு ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு நோட்டா கொடுத்த, இன்னைக்கு நான் உங்களுக்கு சில்லறையா கொடுக்க போறோம். என்னங்க, ஏன் அழறீங்க? மங்களம், உன்னையும் உன் பொண்ணையும் நான் ரொம்ப கொடுமைப்படுத்துறேன் நீ நினைக்கிறல்ல? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் அப்படி எல்லாம் நினைப்பேனா? நீ நினைக்கிறியோ இல்லையோ, எனக்கு அப்படி தோணுது. என்ன என்னடி பண்ண சொல்ற? உங்க விருப்பம் என்னன்னு சொல்லுங்க, நான் அது மாதிரி நடந்துக்கிறேன். லதாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு ஆசைப்படுறேன். ஆனா என்ன தப்பா நினைக்கிறாளே. என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல. இது பாருங்க, உங்க விருப்பத்துக்கு விரோதமா நான் என்னைக்குமே நடக்க மாட்டேன். லதாவை நடக்க விட மாட்டேன். அன்னைக்கு ஏதோ ஒரு வேகத்துல நான் உங்களையே எதிர்த்து பேசிட்டேன். அன்னைக்கு பலமா பரவாயில்ல மங்களா, சுந்தரம் தங்கமான பையன்.
நீ வேணா பாரு, கல்யாணத்துக்கு அப்புறம் லதா எப்படிலாம் மாறிட போறான்னு. லதா உள்ளவாமா. டாடி, நீங்க சொன்ன மாதிரியே நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன். லதா, நீ கல்யாணத்துக்கு இன்னைக்கு மாதிரி சந்தோஷமா நான் என்னைக்குமே இல்லடி. ஆமாண்டி. ஆனா ஒரு கண்டிஷன். உங்க இஷ்டப்படியே என் கழுத்துல தாலி ஏறணும்னா அதுக்கு முன்னாடி ராஜாவை நான் ஒரு தடவை பார்க்கணும். அவர் உடம்புல ஒரு சின்ன காயம் கூட நீங்க செய்யலங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த கல்யாணமே நடக்கும். லதா, நீ சந்தேகப்படுற மாதிரி நான் அவனை ஒண்ணுமே செய்யலம்மா. உங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. லதா, நான் வந்து உன்னை நான் சொல்றது அவனுக்கு சொல்லி இவன் என்னென்ன பேச்சு பேச பத்தி நான் வந்து என்ன சொல்லு. டாடி, உனக்கு நம்பிக்கை ஏற்பட நான் என்ன செய்யணும்? சத்தியம் பண்ணுங்க டாடி. சத்தியத்தை மீறிட்டேன்னா? எங்க அப்பா சத்தியத்தை மீற மாட்டாருன்னு நல்லாவே தெரியும். லதா, நீ ஜெயிச்சிட்டம்மா. வணக்கம் வணக்கம். என்னடா எம்எல்ஏ, நீ லேட்டா வர்ற? என்ன பண்றது சொல்லுங்க. எலெக்ஷன் வேற இப்ப வந்துகிட்டு இருக்கு. உங்களை மாதிரி பெரிய மனுஷங்களை ஆமா. பார்க்கணும். அப்பதானே எங்க பொழப்பு ஓடும். ஆமாமா, இப்ப பார்த்தாதான் உண்டு. அப்புறம் எங்க நீங்க மக்களை பார்க்க போறீங்க? போ. கூப்பிட்டியாமே, என்ன விஷயம்? நீங்க எல்லாம் கொஞ்சம் வெளியேங்க. மடி, அப்பா, உங்களுக்கு கொடுத்த வாக்குப்படி நான் தயாராயிட்டேன். நானும் தயாராத்தமா இருக்கிறேன். உனக்கு கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்றுறதுக்கு. நீ மனவரையில இருந்து உட்காரு. ராஜாவை கூட்டுறதுக்கு இப்போ அனுப்புறேன். கொஞ்ச நேரத்துல நீ சுந்தரத்துக்கு சொந்தமாக போற. ஆனா இன்னும் மனசுக்குள்ள ராஜாவை. அப்பா, நான் உங்க பொண்ணு. எந்த நேரத்திலையும் என் பெண்மைக்கு மாறா நான் நடந்துக்க மாட்டேன்ப்பா. லதா, எனக்கு அது போதும்மா, அது போதும். ஒண்ணு வர சொல்லுங்க. வணக்கம். வணக்கம். எப்ப வந்தீங்க? எல்லாரும் இருந்து சாப்பிட்டு போங்க. ज्येष्ठराजं ब्रह्मणान्तं वनस्पदानश्रण्वन्नोतिभिश्चेतदाधनं श्रीमन्महागणाधिपते नमः सर्वोपचारपूजां समर्पयामि। अग्निदेवताभ्यो नमः भाग्यामि समयामि स्नानं समर्पयामि स्नानान्तरमाचमनीयं समर्पयामि विश्रान्तं अक्षरान् समर्पयामि उपवीदार्थम् अक्षरान् समर्पयामि अलङ्करणार्थे गन्धान् धारयामि। अग्निदेवताभ्यो नमः।
மனசு ராஜா, மனசுக்கு இஷ்டம் இல்லாதவனை கல்யாணம் பண்ணிட்டு தினமும் செத்து செத்து பிழைக்கிறத விட மனசுக்கு பிடிச்சவனோட மடியிலேயே செத்து போயிடலான்னு முடிவு பண்ணிட்டு ராஜா. நான் விஷம் சாப்பிட்டேன் ராஜா. இனிமே நான் பிழைக்க மாட்டேன் ராஜா. அம்மா, புரிஞ்சுக்காம ஏமாந்துட்டேன், தெரிஞ்சுக்காம ஏமாந்துட்டேன். ஐயோ நகர்ந்தா கூட இங்க அனாவசியமா ஒரு கொலை விடும். என்ன கொலைகாரனாக்கிடாதீங்க. கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்றதே உங்களுக்கெல்லாம் பொழப்பா போச்சு. மனிதாபிமானம் தொண்டை கிளிய கத்தறீங்களே, அந்த மனிதாபிமானத்துல ஒரு பகுதிதானே இந்த மனசு. இந்த மனசையே நீங்க எல்லாம் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க. நீங்க எல்லாம் திருந்தவே மாட்டீங்களா? செத்தாதான் புத்தி வருங்கிறதுக்காக உங்களுக்காக தினமும் ஒருத்தர் செத்துக்கிட்டு இருக்கணுமா என்ன? எத்தனையோ காதல் கல்யாணங்கள் போலீஸ் ஸ்டேஷன்லயும் கோர்ட்லயும் நடந்திருக்கு. எங்களை பிரிச்சதுக்கு நீங்க 1000 காரணம் சொன்னாலும் சரி, எங்க தூய்மையான அன்புக்கு முன்னாடி உங்க பணம், கௌரவம், அந்தஸ்து எல்லாமே கால் தூசி நிரூபிச்சுட்டு போயிட்டாலே. அவ போன இடத்துக்கே நானும் போயிடுறேன். என்ன பாக்குறீங்க? ஆமா, உங்க கண் முன்னாடியே நான் சாக போறேன். அத பார்த்து நீங்க துடியா துடிக்கணும். எங்க தூய்மையான காதல பிரிச்ச பாவத்துக்கு இதை விட கோரமான தண்டனைய அந்த ஆண்டவன் கூட உங்களுக்கு தரமாட்டான். ராஜா!